ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான இன்றைய மன்னா சங்கீத புத்தகம் 68வது சங்கீதம் 11வது வசனம். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. பாருங்க, ஆண்டவர் வசனம் தந்தார். நம்ம ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வசனம் கொடுப்பார். அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தம் செய்ய வேண்டும். மெசேஜுக்கு ஆயத்தம் செய்ய வேண்டும். பிரசித்தப்படுத்துகிறவர்களின் பிரசங்கிக்கிறவர்களின் கூட்டம் இந்த நாட்களில் அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் தேவ சமூகத்தில் நாம் வேதத்தை வாசித்து நாம் அமர்ந்திருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு வசனம் கொடுப்பார். அதை ஆயத்தம் செய்து நாம் போய் சபைகளில் அல்லது காட்டேஜ் பிரேயர் அல்லது சுவிசேஷ கூட்டம் நாம் பிரசங்கிக்கிற பொழுது அங்கே ஆவியானவர் கிரியை செய்வார். அது அநேருக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஆயத்தம், ப்ரிப்பரேஷன் முக்கியம். பிரசங்கத்துக்கு ப்ரிப்பரேஷன் முக்கியம். அப்போதான் கேட்கிற மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. வேதம் எனக்கு சாதம், புசித்தால் புதுபலன் பெருகும். வேதம் எனக்கு சாதம், புசித்தால் புதுபலன் பெருகும். ஆண்டவரே, அதை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்து நீர் தருகிற வார்த்தையை ஆண்டவரே அப்பா ஆயத்தம் செய்து ப்ரிப்பரேஷன் பண்ணி பிரசங்கிக்கட்டும். அது அநேருக்கு பிரயோஜனமா ஆசீர்வாதமா இருக்கட்டும். கிரியை செய்யுங்க. கேட்குற மக்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு ஊழியர்களை பயன்படுத்துங்க. அடியனை அபிஷேகித்து பயன்படுத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடியேன் மாதந்தோறும் 3வது சனிக்கிழமை என்னுடைய வீட்டில் பாஸ்டிங் ப்ரேயர் நடத்துகிறேன். அது மாத்திரமல்ல, அழைக்கின்ற காட்டேஜ் ப்ரேயரில், சுவிசேஷ கூட்டத்தில், சபைகளில் கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறேன். வேலை செய்து கொண்டு தான் ஊழியம் என்பது என்னுடைய பாரம். நீங்கள் அழைத்தால் உங்கள் சபைகளில், உங்கள் வீடுகளில், சுவிசேஷ கூட்டங்களில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.